துன்யாவை அவர்கள் மதிக்கவே இல்லை. அவ்வளவுதான். நம்ம துன்யாவை பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். இது துன்யா அப்படின்னு பெருசா நினைக்கிறோம். சஹாபாக்கள் துன்யாவை ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சாங்க. அவ்வளவுதான். இதுல இழக்கிறது இழப்பே இல்லைன்னு முடிவு பண்ணாங்க. இந்த ஒரு தன்மை அவர்களுடைய உள்ளத்தில் வந்தது. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அருமைக்காக மாறியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஒரு சந்தை வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு அசக், ஒரு இறந்து போன காது வெட்டப்பட்ட ஒரு ஆடு கிடக்கிறது. காது வெட்டப்பட்ட ஆடு குறைவுடைய ஆடு, அப்படித்தானே? அது யாரும் வாங்க மாட்டாங்க. அது அரபுகள்கிட்ட குறைவுள்ள ஆடை வாங்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆடு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து அதனுடைய காதை எடுத்து காட்டுகிறார்கள். காதை கையில தூக்குறாங்க, வெட்டப்பட்ட அந்த காதை தூக்கி சொன்னார்கள், உங்களில் யார் இந்த ஆட்டை ஒரு திர்ஹமுக்கு விலை கொடுத்து வாங்குவது? ஒரு திர்ஹம் இந்த ஆட்டுடைய மதிப்பு. யார் இதை வாங்குவது? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, இதை வைத்து நாங்கள் என்ன செய்வது? உயிரோடு உள்ள ஆடாக இருந்தால் கூட பலனாக இருக்கும். இறந்து போன ஆடாக இருந்தால் கூட ஏதோ பலனளிக்கும். ஆனால் செத்து போகி அதுவும் காது வெட்டப்பட்டு அழுகக்கூடிய நிலையில் கிடக்கக்கூடிய இந்த ஆட்டை வைத்து என்ன செய்வது நாங்கள் வாங்கி? நியாயமான பதில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த நபி தோழர்களுக்கு, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த துன்யா அல்லாஹ்வுடைய பார்வையில் உங்களிடத்தில் இந்த ஆடு எப்படியோ அப்படித்தான். இந்த துன்யா, இந்த ஒட்டுமொத்த துன்யா, ஒட்டுமொத்த உலக நாடு, ஒட்டுமொத்த செல்வம், தங்கம், வெள்ளம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம், தீனார், டாலர் என எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் செத்து போன ஆட்டை எப்படி வாங்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மன கூசுதோ, இதுவெல்லாம் ஒரு சொத்தா செல்வமா என்று நினைக்கிறீர்களோ, அது போல்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துன்யா. சஹாபாக்களுக்கு இது உள்ளத்திலே பதிந்தது. நமக்கு ஒரு கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்கு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், இந்த துன்யா அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுவின் 2 ரெக்கைன்னு கூட சொல்ல, ஜனாஹ பஊதா, ஒரு ரெக்கைக்கு மதிப்பாக இருந்தால், ஒரு ரெக்கை கொசுடைய ஒரு ரெக்கைக்கு மதிப்பாக இருந்தால், அல்லாஹ் தன்னை மறுக்கக்கூடிய காபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். என்ன புரியுது? புரிஞ்சவங்க சொல்லுங்க, என்ன புரியுது?